ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் புளி மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை அரை கப் அளவு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுள்ள பச்சை மிளகாயை அதோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்துக்கலாம். கிள்ளி எடுத்த பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி எடுத்துக்கலாம். ஃபுல்லாமே கீறி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. கட்டாயமாக முழுசாக அப்படியே போடாதீங்க. நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கும்போது பயங்கரமாக வெடிக்கும். எல்லா மிளகாவையும் அழகாக கீறி எடுத்தாச்சு. அடுத்ததை நாம் புளி மிளகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாயை எண்ணெயில் சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க, பயங்கரமாக வெடிக்கும். ஸோ அடுப்பை அப்பப்போ லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை மிளகாவை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளியை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி மிளகாய்க்கு தேவையான அரை ஸ்பூன் அளவு கல் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலந்து கொடுத்து மிளகாயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியும் நல்லா பாதியாக வற்றி வரணும். இந்த அளவு வற்றி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீனி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து செய்யும்போது அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயும் நல்லா வெந்து புளி தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரையிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த புளி மிளகாய் சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு சாதம், சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 3 பொருள் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த புளி மிளகாய் 1 மாதம் வரையிலையும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அப்பப்போ சூடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.